கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமெனா. சரி, நாம் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நல்லா இன்னைக்கு சத்தியத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நல்லா அப்போதான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவார். எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கம்மா. செவுத்துல சாந்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூக்கம் சல்லுன்னு வந்துடும். அப்படி செவுத்துல சாந்துக்குனே கொஞ்சம் கவனிங்க. நான் இந்த சத்தியம் பேசுறேன்னு சொல்லி மறுபடியும் இந்த வசந்த வாசியமா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையில கொஞ்சம் கேளுங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் கரங்களை விட்டு ஆமென் சொல்லாமா? என்ன சொல்றார் ஆண்டவர்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? நம்முடைய நம்பிக்கையை நல்லா கவனிங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறிக்கை செய்கிறவனே ஆளுகை செய்வான். ஆமேனா? இந்த செய்தியின் தலைப்பை நீங்கள் நல்லா சிம்பிளாக புரிஞ்சுக்கொள்ளணும்னாக்கா, அறிக்கை செய்கிறவனே ஆளுகை செய்வான். தேவனுடைய வார்த்தையை, விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவனே ஆளுகை செய்வான். எத்தனை பேர் புரிஞ்சு பேசுறது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்றாரு. என்னத்தை அறிக்கை பண்ணணும்? நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவங்க, தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள், அநேக கண்ணீர், அநேக கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆவிக்குரிய ரீதியிலையும் பார்க்கும்போது நிறைய விழுகை, எழுந்திருக்க முடியல, மனசுக்குள்ள பயம், சோர்வுகள். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னவென்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசிக்காததே. தேவன் நம்மை என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். நீ விசுவாசத்தை அறிக்கை செய்ய உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை நீ பார்ப்பாய். ஏன்னா விசுவாசத்தை நீ அறிக்கையிட என்ன நடக்கும்னா, உனக்குள்ள ஒரு வல்லமை பெருகும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பெருகும். அந்த வல்லமை பெருக உன் வாழ்க்கை அப்படியே மகிமையாக மாறிடும். நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு? நம்முடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்குள்ள ஆவி இருக்கிறது. அந்த ஆவி தேவனுடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டதுனால ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சாயலில், தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் படைக்கப்பட்ட நாம் பிசாசினால் ஏமாற்றப்பட்டு, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு, தேவனை விட்டு தூரம் போய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட்டு போய் கிடக்கிறோம். நான் பலமுறை சொல்லிட்டேன், யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க அப்படின்னா, யாருடைய மனசுக்குள்ள பூர்ண சமாதானம் இருக்கிறதோ, பூர்ண சந்தோஷம் இருக்குதோ. நீ வேதனையோடு, துன்பத்தோடு இருந்தனா நீ தேவனை பார்க்க முடியாது. அப்போ இங்கே இந்த முழு வேதமுமே எதுக்காகனா, நம்முடைய மன மகிழ்ச்சிக்காகத்தான். ஏதேன் தோட்டத்தில் நாம் மனிதன் பாவம் செய்த போது மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி தான் வந்துச்சு எல்லா வேதனைகளும், துன்பங்களும், கவலைகளும், போராட்டங்களும், பயங்களும் எல்லாம் என்னைக்கு வந்துச்சுன்னா, மனுஷன் பாவம் பண்ண பிற்பாடு. ஆனால் தேவன் மனுக்குலம் பாவம் செய்துவிட்டு தேவனுக்கு எதிராக சத்துருக்களாக இருந்தாலும், சபிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கின மனுஷனுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுமா? கரங்களை உயர்த்தி. அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் மட்டுமே நம்முடைய நித்திய ஜீவன்.
தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மை, சத்தியம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? 1 யோவான் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். 1 யோவான் நிருபத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன், நித்திய ஜீவனை அளிப்பேன். அந்த வால்யூம் கம்மி பண்றா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லா கரங்களும் ஆமென் சொல்லாமா? ஹalleluya. இதெல்லாம் கை வைக்காத, இதை மட்டும் கம்மி பண்ணுடா. சரி கவனிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த, எல்லாம் கவனிங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன அளிப்பேன்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அதனுடைய அடையாளம் என்னன்னா, நம்முடைய மனதுக்குள்ள சமாதானம், நம்முடைய மனதுக்குள்ள சந்தோஷம், நம்முடைய மனதுக்குள்ள மனமகிழ்ச்சி, அது நமக்குள்ள தேவன் கொடுக்கணும். அந்த மனமகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும்னா அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கையை சொல்லுங்க, விசுவாச அறிக்கை, வாக்குத்தத்தங்கள். ஏனென்றால் பரம எருசலேமில், இந்த புதிய எருசலேமில் இனி ஒரு சாபம் இராது. சாபம் என்றால் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாத தேவ கோபம். சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில் அவன் அக்கினி கடலுக்கு போயிடுவான். இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் என் மனதுக்குள்ளே மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷமும் சமாதானமும் யார் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யார் மூலமா கிடைக்குது? சொல்லுங்க, யார் மூலமா கிடைக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் நமக்கு இந்த சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிறது. இதே 1 யோவான் நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். கரங்களுக்கு தைமன் சொல்லுங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். மனிதன் சபிக்கப்பட்டவன். மனிதன் சபிக்கப்பட்டதனால அவருடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியவில்லை. ஏன் வெற்றி பெற முடியவில்லைன்னா, இந்த மனிதன் தேவனை சார்ந்திராமல், தேவனை நோக்கி பாராமல், என்னால் எல்லாம் கூடும். இதுதான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா வேற ஒன்றும் இல்லைங்க. விக்கிரகம் என்னது? விக்கிரகம்னா என்னது? கண்ணில் பார்க்கறது ஒரு உருவம். ஆனால் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். இப்போ நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? ஒரு உருவமாக இருக்கிறோம், கண்ணில் பார்க்குறோம். இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான் அக்கினி கடலுக்கு போகிறாங்க. மனிதனுடைய ஆத்மாவில் சமாதானம் சந்தோஷம் வேணும். மனுஷன் என்ன நினைக்கிறான்டானா, என்னால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் சமாதானத்தை அவனே தேடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனுக்கு தோல்விகள், வேதனைகள், அவன் செய்கிற காரியங்கள் நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் என்ன செய்கிறான்னா, நான் இதை செய்யலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு போகிறான். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலைன்னு சொன்னதும் அவன் மனசுக்குள்ள பயங்கரமான உடைதல் ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுது, துன்பம் ஏற்படுது. இது நிமித்தமாக புலம்ப ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க. இவன் என்ன பண்ணுறான்னா புலம்ப ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் மனசுக்குள்ள வேதனை வந்ததுமே அவன் மரணத்துக்கு நேராக போகிறான். ஆனால் நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதே நித்திய ஜீவன். ஆமேனா? நல்லா கவனிங்க. மனுஷனால எதுவுமே ஆகாது. மனுஷனால எதுவுமே சொல்லுங்க, மனுஷனால எதுவுமே ஆகாது. யாரால் தான் எல்லாம் கூடும்? தேவனால் தான் எல்லாம் கூடும். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனால் தான் எல்லாமே ஆகும். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த பிரபஞ்சமே தேவனுடைய சித்தம். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கி அந்த மகிமைக்குள்ள தேவன் கொண்டு வந்தார். ஆனால் மனுஷன் பாவம் பண்ணிட்டான். பாவம் பண்ண மனுஷன் இவன் திட்டம் போடுறான்.
மனுஷன் பாவம் பண்ணிட்டு இவன் திட்டம் போடுறான், என் சந்தோஷத்தை நானே நிறைவேற்றி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இவனே அறிக்கை செய்கிறான், அநேக தோல்விகளை சந்திக்கிறான். சில வேளைகளில் பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய தோல்விகளை அறிக்கை செஞ்சுக்கினே இருப்பாங்க. நல்லா கவனிங்க, தங்களுடைய தோல்விகளை, தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய வேதனைகளை என்ன செய்வாங்கன்னா அறிக்கை பண்ணிக்கினே இருப்பாங்க. இவங்க சர்ச்சுக்குள்ளே வந்திருப்பாங்க, முன்னாடி தான் நான் தோற்று போயிட்டேன், ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு நான் வெற்றி எடுப்பேன், அவர் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன் என்பது தான் சாட்சி நமக்கு. ஆனால் இன்றைக்கி அநேக பேர் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய வார்த்தையில் அசுத்தமானவைகளை அறிக்கை செய்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷன் தேவனை விட்டு வெளியே போயிட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு தன்னை குறித்து அறிக்கை பண்ணின்னு போகிறான், தோற்று போகிறான். ஒரு நேரத்தில் தோற்று போன நம்மை கர்த்தர் தேடி வந்து நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய், இந்த ஜெயம் இன்னைக்கு நேற்று பெற்றதல்ல, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? உலக தோற்றத்துக்கு முன்பே ஜெயம் எடுத்திருக்கிறார். அப்போது நீ தோற்று போயிட்டு உன்னால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாமல் சோர்ந்து போயிருக்கிற உன்னை தேவன் அழைத்தார். யாருடைய நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தோற்று போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நமக்கு எப்படி கொடுக்கிறார்? ரோமர்க்க நிருபம் 10வது அதிகாரம் திருப்பி ரோமர்க்க நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர்னு அறிக்கை செய்திருக்கிறீர்கள்? ஆமென் சொல்ல. ஞானஸ்நானம் எடுக்கும் போது என்ன கேட்போம்? தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் அறிக்கை செய்கிறோம், உங்கள் வாயில் வந்து அறிக்கை செய்யணும் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எல்லாரும் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. முன்னாடி நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ ஓடின, ஒரு ஸ்டேஜில் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, தோற்று போயிட்ட, எல்லாமே வீணாக போயிருச்சு, புலம்பல் அதிகமாயிருச்சு, புலம்பி 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 ஐயோ எனக்கு எல்லாவற்றிலும் தோல்வி இருக்குது, எந்த பக்கம் திசை திரும்பினாலும் எனக்கு போராட்டமாக இருக்குது, அப்படியே கண்ணீர், வாயை திறந்தாலே போராட்டம், கண்ணீர், வேதனை, வாயை திறந்தாவே என்ன அறிக்கை செய்தோம் என்றால் நம்முடைய தோல்விகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை அறிக்கை செய்தோம். அது அப்படியே நடந்துச்சு. நீ புலம்பி 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 உனக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உன் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், உனக்காகத்தான் சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற சுவிசேஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், கொண்டு வருகிறார். இப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு யார் என்றால் கர்த்தர், அவர் தேவன், என்னுடைய பாவங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் பலியானார், அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார், அந்த ஜெயத்தை அவர் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது ரொம்ப முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார்? எனக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, ஆவியாயிருக்கிற தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீ எப்படி பண்ணுவ? எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய வாயில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணப்படும்? வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்ல கவனி. முன்னாடி புலம்பல் கூடை, உன் கூட நிறைய புலம்பலை வச்சிருந்த, ஐயோ எனக்கு நடக்கலையே, ஐயோ என் உடம்புல வியாதி, ஐயோ என்னை எல்லாரும் கைவிட்டாங்களே, என் பிஸ்னஸ் போயிருச்சே, என் வேலை போயிருச்சே, இது நடக்காது, இது வராது, இது வளராது, இப்படி நீ அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அதையே அனுபவித்தாய். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய்.
இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் உன் வாயில ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாமல் இன்னமும் புலம்பல். சில பேரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாவே நெகட்டிவாகவே பேசுவாங்க. நான் சர்ச்சில் பேசுகிறேன், விசுவாசிகளை பேசுகிறேன், அது நடக்காதுங்க, அது வேஸ்ட்டுங்க, அது அவள் தான், என் வாழ்க்கை அவள் தான், இது முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் தேவன். அப்படியானால் சிலுவையில் ஜெயம் எடுத்தாரே, அந்த ஜெயம் யாருக்கு? அந்த ஜெயம் யாருக்கு? எனக்கு. எல்லாம் அறிக்கை பண்ணு. இயேசு கிறிஸ்து ஜெயம் யாருக்கு? எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஜெயம் யாருக்கு? இயேசு கிறிஸ்து வெற்றி யாருக்கு? அப்போ உனக்கு எல்லாமே என்ன வரணும்? இப்ப வெற்றி வரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு இது நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இது வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உயர்ந்திருப்பேன். இந்த அறிக்கை நீ பண்ணாதான் அது உனக்கு வாய்க்கும். இந்த அறிக்கை நீ பண்ணணும்னா உன் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தினுடைய பூரணம் உன் இருதயத்துக்குள்ள மகிமையாக நிரம்பி இருக்கணும். அப்போ தான் இந்த விசுவாச அறிக்கை வெளியே வரும். இந்த விசுவாச அறிக்கை வெளியே வரும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஜெயத்தெல்லாம் நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்க முடியும். இப்போ நல்லா கவனிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஊரு கதையெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. ஊரு கதையெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்து, இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள் நம்ம தள்ளப்பட்டோம் என்பதை குறித்தெல்லாம் கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்க போகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தை இருக்குதே, அது சாதாரணமானதல்ல. இந்த வாயின் வார்த்தையினால தான் மனுஷனுக்குள்ள மரணம் நேரிட்டது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, இந்த முறுமுறுப்பை அப்படி புலம்பரத்தை தூக்கி தூரம் போடணும். நீ முறுமுறுத்து நின்றனா கர்த்தர் உன்கிட்ட வரவே முடியாது. அது அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் உன்னை ஆபத்துக்கு நிறைய கொண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நல்லா கவனிங்க, எகிப்து தேசத்தில் புலம்பி கொண்டிருந்தார்கள். எங்களால் முடியலையே, எங்களால் எழுந்திருக்க முடியலையே, பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவர்களை தேடி போய், நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத, உன்னால் எதுவுமே ஆகாது, பஸ்கா ஆட்டுக்குட்டிய நியமத்தின் மூலமாய் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் செங்கடலிலே மூழ்கடித்து விட்டு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து தேவன் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி இருந்து அவருடைய பலத்த கரத்தை பார்க்காம புலம்ப ஆரம்பிச்சான், முறுமுறுத்தான். நல்லா கவனிக்க, கர்த்தர் இந்த முறுமுறுப்பை அருவருக்கிறார். இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து நான் பாவத்தின் பிடியிலே மாட்டியிருந்தேன், என் கர்த்தர் என்னை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எங்களுக்கு விடுதலையை கொடுத்தது, என் கர்த்தர் எங்களுக்காக பஸ்கா ஆனார், அவருடைய வெற்றி எனக்கானது என்பதை அவர்கள் சுதந்திரிக்க தவறிவிட்டார்கள். அந்த விசுவாசத்தில் பூரணப்பட அவர்கள் தவறிவிட்டார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்ற, அவங்க முறுமுறுப்பை நான் கவனித்திருக்கிறேன். சில பேர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்படுற புலம்பலையே பேசுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்தையே பேசுவாங்க. இவங்களால ஜெயம் எடுக்க முடியாது. யாரால ஜெயம் எடுக்க முடியும்? விசுவாச அறிக்கை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆமேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமேனா? முடிக்க போறாரா? முடித்து விட்டாரா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். நல்லா கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை கர்த்தர் எப்படி பார்த்தார்? யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். எதை கேட்டார்? சொல்லு, எதை கேட்டாரு? உன் முறுமுறுப்பை கேட்டார். என்ன முறுமுறுப்பு? என்ன முறுமுறுப்பு கேட்டாரு? அல்ல கவனி, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேனா? அவர் யார்? அவர் ஜெயங்கொண்டவர். எனக்காகத்தான் சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். நல்லா கவனிங்க, பொதுவாக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார் அப்படி இல்லை, எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். எனக்காக, எல்லாம் அறிக்கை பண்ணு, எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். அப்படியானால் பயங்கரமான பலத்த கரத்தை கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் பலத்த கரத்தை உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆனால் இவங்க ஏன் முறுமுறுத்தாங்க தெரியுமா? சுகபோகத்துக்கு. எங்களுக்கு கறி வேணும், எங்களுக்கு அப்பம் வேணும், எனக்கு வெள்ளை பூண்டு வேணும், வெங்காயம் வேணும்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாக இச்சித்தார்கள். இன்றைக்கும் பார்த்தோன்னா நிறைய விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய கரம் எனக்கானவைகளை, என் தேவைகளை அவருடைய கரத்தில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை பண்ணாமல், என்னால் முடியாது, என் வீட்டில் ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, அப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாயில் அறிக்கை பண்ணிக்கினே இருப்பாங்க. கர்த்தர் பறையே முறுமுறுக்கிற கூட்டமே, உனக்கு நான் கொடுத்த ஜெயத்தை ஏன் மறந்தாய்? என் பலத்த கரத்தையும் என் ஓங்கிய புயத்தையும் ஏன் மறந்தாய்? ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்த நோக்கமே நம்மை மனமகிழ்ச்சியாய் நம்மை பூரணப்படுத்தி தேவ ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் என்ன இருக்குது? ஒரே புலம்பல் கூடை, கோடியா புலம்பல், மூட்டையாக புலம்பல். அவங்கள வாயை கொஞ்சம் திறந்து விடுங்க, அப்படி கொஞ்சம் லைட்டாக சீண்டுக்க பார்க்கலாம். ஐயோ, அப்படி அவங்க அந்த சுய பரிதாபம், ஐயோ என் வாழ்க்கையில் தெரியுமா இப்படி நல்லா தான் இருப்பாங்க. அது ஒரு அசுத்த ஆவி. அது வாயை திறந்தாவே எப்போ பார்த்தாலும் அந்த ஆண்டவர் எனக்கு அவர் செஞ்ச நன்மையெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் வச்சுருவாங்க. ஏகப்பட்ட குறைகளை தூக்கி முன்னாடி வச்சுக்கின்னு விசாரிச்சாவே இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. வாயை திறந்தாவே புலம்பல். இவங்களால ஜெயம் எடுக்கவே முடியாது. ஏன்னு நான் சொல்லவா? நல்லா கவனிங்க. ஏன்னு நான் சொல்லவா? சாத்தான் பயங்கரமான வெற்றியை பெற்றான் மனு குலத்தில். சாத்தான் ஒரு பயங்கரமான வெற்றியை பெற்றான் மனு குலத்தில். என்ன தெரியுமா? தேவனுடைய ஒரு பெரிய நோக்கம் என்ன நோக்கம்னா, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்திலையும் மனுஷனை உண்டாக்கினார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ தேவன் என்ன சித்தம் கொண்டார்னா, விசுவாசத்தினாலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எதை சிருஷ்டித்தார்? தேவன் எதை சிருஷ்டித்தார்? விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தினாலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை சிருஷ்டித்தார். ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர் சிந்திக்கிறார், எல்லாம் வருது. அவர் சொல்ல ஆகும். ஆமேனா? சொல்லு. அவர் சொல்ல எல்லாம் கவனி. தூங்குறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இந்த பிரசங்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் தூங்குறவங்களாம் முன்னாடி வந்துருங்க. சிவத்தில் சாராதீங்கன்னு நான் சொல்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அப்போ தான் எனக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். யாரும் தூங்காத எல்லாரும் ஆமென் சொல்லி பார்க்கலாம். எல்லாமே கவனி. இந்த பிரசங்கத்தை ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. தேவன் தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். எப்படின்னா, எல்லாம் கவனி, எல்லாம் கவனிங்களா? யாரும் தூங்காத, எல்லாம் தூங்காத, கவனி கவனி பார்க்கலாம். என்னது? ஒன்றும் இல்லாமலிருந்து ஒன்றை உண்டாக்கினார். அவர் சொன்னா ஆகும். ஆமேனா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். ஆமேனா? இப்போ ஆண்டவர் ஒரு பிளான் போடுறார். என்ன பிளான் போடுறாருன்னா, நல்லா கவனி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைங்க, நான் படைக்கிற என் பிள்ளைங்களும் அவர் சாயல்ல அவர் ரூபத்தில் தேவன் நம்மை படைத்திருக்கிறார்னா, அவர் சொல்ல ஆகும் அப்படின்னா நான் சொன்னா ஆகணும், நான் சொன்னா ஆகும். இதுதான் அவர் சாயல். இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் நம்ம நெற்றி, இந்த பாயிண்ட்ல தான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். ஓகே, நான் எனக்கு இது தேவை, இது வேணும் அப்படின்னு நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம அந்த டிசிஷன் எடுக்கிறோமே, அதுதான் தேவ சாயல். அப்போ நான் சொன்னா ஆகணும். ஆனால் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் பிசாசு தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெயத்தை நாம் ஏறெடுக்காதபடிக்கு, தேவனை சார்ந்திருக்காதபடிக்கு, நம்மை நாமே நம்பும்படிக்காய் தேவ சாயலையும் அவர் ரூபத்தையும் அங்கே அந்த ஏதேன் தோட்டத்தில் குலைத்து விட்டான். அதனால தான் நீ நினைக்கிற இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது. ஆமேனா? இதுதான் மரணம். ஆமேனா? நீ சொன்னா ஆகணும். ஆமேனா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சித்தத்தின்படி
எனக்கு குறித்திருக்கிறதை, நல்ல கவனி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சித்தத்தின்படி எனக்கு குறித்திருக்கிறதை நான் சிருஷ்டிப்பதற்காகவே தேவன் என்னை சிருஷ்டித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சித்தத்தின்படி தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நான் சிருஷ்டிக்கும்படி தான் தேவன் என்னை சிருஷ்டித்தார். இதுதான் அவருக்கு மகிமை. அடப்பாவீங்களா, நம்மளாம் தேவர்கள். என்னது? தேவன் எனக்கு 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 வந்து ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார். எனக்கு உன்னை குறித்து என்னுடைய சித்தம் இது என்று தேவன் நியமித்திருக்கிறார். அந்த சித்தத்தை அறிந்து நான் தான் சிருஷ்டிக்கணும். ஆமேனா? ஆமேனா? நான் தான் அதை சிருஷ்டிக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்போ தேவன் சொல்ல ஆகுது இல்லையா? தேவன் சொல்ல ஆகுது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொன்ன ஆகணும். ஆனால் ஏன் இன்னைக்கு அது விசுவாச அறிக்கை வரல? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், நம்ம அழைத்த அழைப்பின் நோக்கமே என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை நான் சிருஷ்டிக்கணும், நான் அறிக்கை பண்ணணும், நான் சிந்திக்கணும். இதுதான் தேவ புத்திரர்கள். அவள் தான். எதையாகிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தேவன் அதற்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரிடத்தில் கொண்டிருக்கிற தைரியம். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா, தேவ சித்தத்தின்படி சிருஷ்டிப்பது இல்லை. நாம் சிருஷ்டிக்க வேண்டும். தேவன் சிருஷ்டிகரா? ஆமேனா? என் வாழ்க்கையில் எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை நான் தான் சிருஷ்டிக்க வேண்டும். அது தேவ சித்தத்தின்படி. இப்போ உதாரணத்துக்கு, நம்மெல்லாம் மிருகம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை மிருகமாக படைக்கல. நமக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். நேராக கூப்பிட்டு வந்து, ஏ மாடே இந்த பில்லு நீ சாப்பிட்டுக்க, ஏ மாடே இந்த வைக்கோல் நீ சாப்பிட்டுக்க, அப்படி கொடுக்கல. என் மகனே, நான் உனக்கானது இதெல்லாம் வைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த வேத வசனம் டூ மவுத் ஸ்வார்டு, இருபுறமும் வாய் உள்ள பட்டயம். இந்த வேத வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தி பேஷன் டிரான்ஸ்லேட்ல பார்த்தீங்கன்னா டூ மவுத் ஸ்வார்டு இருக்கு. ரெண்டு பக்கம் வாய் உள்ளது. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டாரு. நல்லா கவனி, இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவது பக்கம் அதை நான் சொன்னா ஆகும். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்த வேதம் இருதயத்தில் இல்லை. அதனால ஒரே புலம்பல் அறிக்கை, ஒரே சோக அறிக்கை, ஒரே தோல்வி அறிக்கை, ஒரே கண்ணீர் அறிக்கை, அதுதான் உனக்கு ஆகுது. ஆனால் இந்த வேதம் இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் நீ தரித்து கொண்டு உனக்கானது தேவ சித்தத்தை சொல்லும்போது அதை நீ சிருஷ்டிக்க வேண்டும். நீ தான் உன் லைஃபை சிருஷ்டித்து கொள்ள வேண்டும் தேவ சித்தத்தின்படி. அதுவே தேவனுடைய மகிமை. கையை தட்டி மகிமை செலுத்த முடியுமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சில பேரை வாயை திறந்தாவே ஒரே புலம்பல், ஊரு கதையெல்லாம் பேசுவாங்க. நல்ல கவனி, நீ சொன்னா ஆகும். தெரியுமா? நீ சொன்னா நீ தேவ சித்தத்தை சொல்றியா, இல்லை பிசாசினுடைய வஞ்சகத்தில் விழுந்து போயிட்டு அந்தகாரத்தை சொல்றியா, வஞ்சகத்தை சொல்றியா? இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நல்லா கவனிங்க. சில பேர் பாட்டிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க பேசுகிற கதைகள்லாம் பார்த்தோன்னா ஊருக்கு அதெல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. அதனால் என்ன நடக்குனாக்கா, அவர்களுக்கு சாபம் வந்து மரணம் ஏற்பட்டு மிஸ் ஆகி போயிடுறாங்க. சில கிறிஸ்தவர்கள் பார்த்தோன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில் எந்த பக்கம் திசை திரும்பினாலும் ஒரே போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை, அதை பற்றியே பேசின்னு இருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு விசுவாச அறிக்கையை பண்ண மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீ பெறுவதற்கு முன்பதாக உன் விசுவாச அறிக்கை தான் ரொம்ப முக்கியம். தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறான்? நீ சிருஷ்டிப்பதற்கு. தேவன் மட்டுமே இந்த பிரபஞ்சத்திலேயே தேவன் சிருஷ்டித்த அந்த உருவங்களிலேயே அந்த உடல் அமைப்புகளிலேயே பேசக்கூடியது மனிதன் மட்டுமே. ஏனென்றால் தேவன் பேசுகிறவர். ஆமென். தேவன் பேசினார், எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அவர் பேசுறத போலவே எனக்கானவைகளை நான் சிருஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆமெனா? அப்போ அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்னா, இந்த விசுவாச அறிக்கையை நீ ஏறெடுக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க போல, எதை ஏறெடுக்கணும்? எதை ஏறெடுக்கணும்? உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து
நீ சோர்ந்து போய் நிற்க கூடாது. அந்த பிரச்சனையை பார்த்து பேசணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். ஆமேனா? நம்ம இதை கவனிங்க. இப்போ புரிஞ்சு போச்சா சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு? தேவ சித்த என்னன்னு நீ அறியணும்னா இந்த வேதம் முழுக்க உன் இருதயத்தில் நீ தரித்திருக்க வேண்டும். உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆக இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் நிறைந்து இருக்கும்னா நீ அறிக்கை செய்கிற ஒன்றுமே தேவ சித்தமாக இருக்கும். உன்னை குறித்த தேவ சித்தத்தை நீ அறிக்கை செய்து நீ சிருஷ்டித்துக் கொள்ளுவாய். அவ்வளவுதான். ஆமேனா? உனக்கானதை நீ தான் சிருஷ்டித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லாமா? ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அவர் நாமத்தில் எனக்கானதை நான் செய்து முடிப்பேன். எனக்கானதை நான் சிருஷ்டிப்பேன். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவுதான் தேவர்கள். தேவன் என்ன செய்தார்? சொன்னார், ஆகுச்சு. ஆமேனா? சொன்னா ஆச்சு. நீ சொன்னா ஆகும். நீ என்ன பேசுற? உன் வாயில் என்ன வார்த்தை வருது? அம்மா நம்ம தேவ சாயல். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம் ஒரு காரியத்தை பெறுவதற்கு முன்பதாக விசுவாச அறிக்கை தான் ஜீவன். தேவன் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா, மாடு அல்ல நம்ம. இந்தா உனக்கு என்னென்ன தேவையோ எடுத்து உன் கையில் கொடுத்துட்றேன், அது அல்ல நாம். நல்லா கவனி. நீ தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டது உண்மையானால் நல்லா கவனி. முதல்ல நீ பேசு. முதல்ல நீ சொல்லு. முதல்ல நீ பேசு. உனக்கு தேவன் என்ன குறித்திருக்க என்பதை நீ முதல்ல பேசு. அதுக்கு பார்த்தா ஜபம். அந்த வார்த்தையை அறிக்கை செய். நீ அறிக்கை செஞ்சாதான் அது வாய்க்கும். ஆமேன். நீ சொன்னாதான் ஆகும். நீ விசுவாச அறிக்கை செய்தால்தான் ஆகும். யார் நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய வாசி அந்த வசந்திய 1 கொரிந்தியர் 15 நமக்கு எப்படி ஜெயம் கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவன் எப்படி வாசிப்பார்? 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு யாருடைய நாமத்தில்? இயேசு கிறிஸ்து. யாரால் நமக்கு ஜெயம்? இயேசு கிறிஸ்துவினாலே. ஆமேனா? சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுகிற சூழ்நிலை வரும். நல்லா கவனி. பயங்கரமான பயம், ஒரு மரண பயம், அல்லது கடன் பிரச்சனை, அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனை, அல்லது எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை, இவைகளெல்லாம் நம்மை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த பயம் ஏன் வருதுன்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூர்ண ரட்சிப்பை, அவருடைய ஜெயத்தை எந்த மனுஷன் விசுவாசிக்கவில்லையோ அவனுக்கு பயந்தான் வரும். நல்லா கவனிங்க. சவுல் ராஜாவை கர்த்தர் அழைத்தார். தேவனுடைய ராஜாவாக இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளும்படி தான் சவுல் ராஜாவை அழைத்தார். ஆனால் கோலியாத் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். நல்லா கவனி. கோலியாத் முன்னாடி பயமுறுத்துறான். அவன் கோலியாத் ஒரு பயங்கரமான ராட்சசன். பார்த்தீங்கன்னா 2 ஆள் ஹைட். அவன் 2 ஆள் ஹைட்டு. அவ்வளோ பெரிய ராட்சசன், பயங்கரமான யுத்த வீரன். அவன் தனியாக கூப்பிட்றான், உங்களில் யாராச்சும் ஒருத்தர் என்கிட்ட மோது. யாராச்சும் சிங்கிளாவா? பிசாசு என்றைக்குமே சிங்கிளாக தான் கூப்பிடுவான். பிசாசு சிங்கிளாக கூடுவாங்க. ஒரு பெரிய கூட்டத்தை வீழ்த்துறதுக்கு சபையில் இருக்கிற ஒரு ஆத்மா பிடிச்சிடுவான். அந்த ஒரு ஆத்மாவுக்குள்ளே தேவையில்லாத எரிச்சலின் ஆவியை கொடுப்போம். அது எல்லாரையும் பாதிக்கும். பிசாசு என்ன செய்யறது தெரியுமா? தனிப்பட்ட ரீதியில் இன்னைக்கு இப்படி தான் உனக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். பயத்தை கொடுக்குறான். இவன சொல்கிறான், உங்களில் யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட யுத்தம் பண்ணி மோதி பாருங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்களே எனக்கு அடிமை, நீங்கள் ஜெயிச்சுட்டு நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை. அப்போது சவுலை சேர்ந்த கூட்டத்தாரும் நடுங்கி கொண்டிருக்கிற, தொடையெல்லாம் நடுங்குது, கை கால் நடுங்குது. அவன் இஸ்ரவேலின் ராஜா தானே, ஏன் அவனுக்கு நடுங்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் ஜெயம் எடுக்கல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவன் விசுவாசிக்கவில்லை. ஆனால் தாவீது தற்செயலாக தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்படுகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அனுப்புகிறார். நீ போய் உன் சகோதரர்களை விசாரித்து விட்டு படை எப்படி, யுத்தம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பார்த்து விட்டு எனக்கு சுக செய்தியை கொண்டு வா என்று சொல்லி ஈசாய் அனுப்புகிறார் தாவீதை. தாவீது நின்னா இந்த பெலிஸ்தீன் ஆகிய இந்த கோலியாத்து பயங்கரமாக கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறான்.
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. யாரா உங்களை சிங்கிள் வாங்கடான்னு எல்லாரும் அப்படியே பயந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமெனா. தேவனுடைய வார்த்தையானவர், தேவனுடைய மகிமையின் வார்த்தை தாவீதின் மேல இருந்துச்சு. நான் போறேன், அவன் கோலியாத்தை ஜெயங்கொள்வதற்கு நான் போகிறேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்தார். நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய சேனையை தூஷிப்பதற்கு அவன் ஏமாத்திரம், அவனை நான் போய் ஜெயங்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் ஜெயம் எடுப்பதற்காக கோலியாத்தை பார்த்து விசுவாச அறிக்கை செய்தார் இந்த தாவீது. ஆமெனா. இவங்களால ஏன் இந்த விசுவாச அறிக்கை செய்ய முடியலன்னா, அவங்கள டைரக்ட் பண்றது பிசாசு. சில பேரை வாயை திறந்தனா ஊரு கதையெல்லாம் அவங்க உதட்டில் இருக்கும். ஊரு கதையை பயங்கரமாக பேசுவாங்க. அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்துமா முழுக்க என்ன நிரம்பி இருக்குன்னா ஊரு கதை நிரம்பி இருக்கும். இவங்க கதை புலம்பிக்கினே இருப்பாங்க. பிசாசு எப்படி ஜெயம் எடுக்கிறான் தெரியுமா? நீ பேசுகிற வார்த்தையில் நீ தேவ சாயல், நீ சொல்ல ஆகும் என்பது அவனுக்கு தெரியும். யாரையாச்சும் நீ சபிப்ப, அது அப்படியே நடக்கும். போய் அதுக்கு காரணம் என்ன? நீ தேவ சாயல். தேவன் படைத்ததை நோக்கம் என்ன? நீ பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். அப்போ தன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த, தம்முடைய முழு சேனையை பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை பார்த்து தாவீது பேசினதும் ஜெயம் எடுத்தார். தாவீது அந்த ஜெயத்துக்கு முன்பதாக அவர் விசுவாச அறிக்கை செய்தார். என்ன அறிக்கை செய்தார்? கோலியாத்தை பார்த்தா 2 ஆள் ஹைட்டு. தாவீது சின்ன வாலிப பையன், சௌந்தரிய முகம், சிவந்த மேனி, அவன் யுத்தத்தை அறியாதவன். அவன் பார்த்தன சின்ன ஒரு தடி எடுத்துக்கின்னு கோலியாத்துக்கிட்ட போய் விசுவாச அறிக்கை செய்கிறாரு. என்னன்னு செய்கிறாரு? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் ஏறக்குறைய கோலியாத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 10.5 அடி. அவன் 10.5 அடி. ஒரு மனுஷன் மேக்சிமம் நார்மலாக எத்தனை அடி இருப்பான்? 5.5 அடி இல்லைன்னா 6 அடி. இந்த கோலியாத்தை பார்த்தோன்னா 10.5 அடி மேக்சிமம் ஏறக்குறைய. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவன் வந்து நிற்கும்போது இந்த பெலிஸ்தியனை பார்த்து தாவீது சொல்கிறாரு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 17வது அதிகாரத்தில் 45 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தியரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். யார் நாமத்தில்? நல்லா கவனிங்க. இப்ப தாவீது தமக்கான வெற்றியை சிருஷ்டிக்கிறார். எத்தனை புரிஞ்சு போச்சு? நீ அறிக்கை பண்ணாம நீ என்ன அறிக்கை செய்யறியோ அதை தேவன் வாய்க்க பண்ணுகிறார். உன் நாமத்தில் நீ அறிக்கை பண்றியா, அல்லது வானத்தையும் பூமியை உண்டாக்கின சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ அறிக்கை செய்யறியா? உன் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவருக்கு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. நம்முடைய இருதயத்தில் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் இந்த வேத வசனத்தை நிரம்பி இருந்தனா உன் வாயில் வேத வசனம் தான் வரும், இயேசு கிறிஸ்து ஜெயந்தான் வரும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு ஒரு ஜெயத்தை பெறுவதற்கு முன்பதாக அவர் சிருஷ்டிக்கிறார், வாயை திறக்கிறார், அறிக்கை செய்கிறார். நீ அறிக்கை செஞ்சு ஆகணும். ஏன்னால் இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஏன் நடுங்கிறாரு? சவுல் ஏன் நடுங்கிறாருன்னா, அவருக்குள்ள கிறிஸ்து இல்லை. ஆமெனா. அவருக்குள்ள ஜெயங்கொண்ட ஜெயமெடுத்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சவுலுக்குள்ள இல்லை. ஆனால் தாவீதுக்குள்ள வார்த்தையானவர் சேனைகளின் கர்த்தர் இருந்தார். அந்த நாமத்தில் அவர் தனக்கானதை சிருஷ்டிக்கிறார், அறிக்கை செய்கிறார். என்னென்ன அறிக்கை செய்கிறாரு? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கோலியாத்தை பார்த்து சொல்கிறார். இந்த கோலியாத்து என்ன தெரியுமா? அசட்டா பண்ணுறான் தாவீதை. என்னடா நீ தடியோட வர, மேலே வசனம் வாசித்து வந்தால் புரியும். தடியோட வரனா நாயாடா, நான் உன்னை வெட்டி நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை ஆகாயத்து பறவைக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு அவன் சொன்னான். அவன் நாமத்தில், கோலியாத்து நாமத்தில் அவன் சொன்னான். அதுதான் பேய். ஆனால் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் தாவீது பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமெனா.
இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். விசுவாச அறிக்கை பேசுகிறார். ஏன் இந்த விசுவாச அறிக்கையை பேசுறார் அப்படின்னா, மேல் வசனத்துல கோலியாத்து தான் பலத்துல பேசுறான். இதுதான் பேய் பிசாசுடைய சக்சஸே என்னன்னா, இந்த மாம்ச பலத்துல பேச வைப்பான், இந்த மாம்ச பலத்துல சிந்தனை பண்ண வைப்பான், இந்த மாம்ச பலத்துல நம்மளை வாழ வைப்பான். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம் என்னன்னா, விசுவாச அறிக்கை இல்ல, மாம்ச அறிக்கை. விசுவாச அறிக்கை நீ பண்ணணும்னா உன் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் நிரம்பி இருக்க வேண்டும். மேல் வசனத்துல வாசிக்கும் போது தாவீது பெலிஸ்தியன் கிட்ட போகும்போது 42 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். நல்லா கவனிங்க, இந்த போராட்டம் பிரச்சனைக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லை, உன்னால மேற்கொள்ளவே முடியாது தான். இந்த கோலியாத் அவ்வளவு ஜெயண்டா பயங்கரமா இதை நிற்கிறான், பயங்கரமான பராக்கிரமசாலியா நிற்கிறான். பிரச்சனை உன் கண்ணுக்கு முன்னாடி பயங்கரமா இருக்கும். அந்த பிரச்சனை உன்னை அசட்டை பண்ண பார்க்கும், பிசாசு உன்னை அப்படிதான் உன்னை வளைக்க பார்ப்பான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து என்ன சொல்றான்னா, வாசிப்பலாம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அந்த தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை, நல்ல கவனி, நான் உன் மாம்சத்தை சொல்லுங்க, நான் உன் மாம்சத்தை சொல்லுங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் பாவம் செஞ்சதும் இந்த மாம்ச வல்லம் இருக்கு பார், நமக்கு தேவன் கொடுத்த சுயாதீன சித்தம் மாம்சம், அந்த மாம்சம் நம்முடைய ஆத்துமாவை சிறையாக்கிருச்சு. அதனால தான் இன்னைக்கு வெட்டி கதையை பேசுகிறோம், ஊர் கதையை பேசுகிறோம், அவிசுவாசமாக பேசுகிறோம், துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம், கண்ணீரை வச்சு புலம்பி கொண்டிருக்கிறோம். இந்த கோலியாத்தை போல அவன் சொல்கிறான், நான் இன்னைக்கு உன்னை நாவும் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். நல்லா கவனிங்க, டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுங்க. இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்க தேவையில்லை, எல்லாரும் தான் மாம்ச பலத்தில் போகிறான். எனக்கு அப்பா உண்டு, அம்மா உண்டு, சொந்த பந்தம் உண்டு, நான் செம்ம டேலண்டான ஆள், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் ரொம்ப டேலண்ட்டாக பண்ணுவேன்றலாம் ஆண்டவர் யூஸ் பண்ணவே மாட்டார். அப்பா உங்கள் நாமம் இயேசுராஜா, உங்கள் நாமம், உங்கள் நாமத்தில் நான் என்ன செய்யணும், உங்கள் நாமத்தில் என்ன செய்யணும், உங்கள் நாமத்தில் எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும், தேவனையே சார்ந்திருக்கிறவர்களை மாத்திரமே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கோலியாத்து சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, கோலியாத்தி தான் நாமத்தில் வர்றான், தான் சுயபலத்தில் வர்றான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாவீது சொல்றாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, 16 வசனம், 16, 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையங்களை பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? ஆமேனா? நல்லா கவனிங்க, இவர் சிருஷ்டிக்கிறார், தமது வெற்றியை சிருஷ்டிக்கிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமேனா? இன்னைக்கு நமக்கு அந்த பலன் இருக்குதா? கடன் கொடுக்குற, ஆண்டவரே முன்னாடி கடன் வாங்கிட்டேன், இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ நீ கடன் கொடுக்க போற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று என் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமேனா? அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் பொய்யுரையாத தேவன். நான் இனி கடன் கொடுப்பதில்லைன்னு சொல்லிட்டு நீ கடன் கொடு. ஆமேனா? அறிக்கை பண்ணு. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாயை திறந்த தேவனை பாடி அறிக்கை பண்ணாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். ஆமேனா? தேவனுடைய இருதயத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குச்சு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதுனா வாயை திறக்கிறதில்ல, பிசாசு வாயை கட்டிட தெரியுமா? பிசாசு வாயை கட்டிட்டானாக்கா சில பேர் பேசவே மாட்டாங்க. பிசாசு வாயை கட்டிருப்பான். இதில் பயங்கரமான சைக்காலஜி பவர் உண்டு. நம்ம என்ன பண்ணுவோன்னா, சில பொம்பளைங்கிட்ட உட்காந்துனா ஒன்று வேணாம், அவங்கக்கிட்ட போய் உட்காந்திங்கன்னா போதும், ஊருக்கு அதை மொத்தத்தையும் கேட்டுக்கலாம். அதில் தான் நாசமாக போகிறதுக்கு காரணம். அந்த வாயில் தேவனை மட்டுமே, உனக்கானதை மட்டுமே தான் நீ வாயை திறந்து நீ துதிக்கணும். தேவன் நம்மை அவருடைய சாயலில் ஒரு ரூபத்தின்படி படைத்தார். அதே போல கர்த்தராகிய தேவன், வாக்கு மாறாத தேவன்,
பொய்யுரையாத தேவன். ஆமெனா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். அந்த கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லால் ஜெயங்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் கொடுத்தாரே, அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சித்தத்தின்படி தனக்கானதை தாவீது சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நாம் தேவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, சில வேளைகளில் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, துர்ச்செய்தியை பரப்புவாங்க. நம்முடைய மனசு எப்போவுமே எப்படிப்பட்டதுன்னா, நமக்குள்ள மனசாட்சி இருக்குது. இந்த மனசாட்சியில் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த மனசாட்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக துர்ச்செய்தியை விரும்பாது. நமக்கு உள்ளம் உடையும், கண்ணீர் பெருங்க. இப்போ உதாரணத்துக்கு வயநாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளா வயநாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளத்தில் பயங்கரமான சேதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. சில யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதனுடைய கோரத்தை எடுத்து காட்டுறாங்க. அநேகம் பேருக்கு அதை பார்த்து மனசெல்லாம் ஒரு மாதிரி, நம்முடைய மனசு எப்பொழுதுமே நல்ல காரியங்களை மாத்திரமே விரும்பும். ஆமெனா இல்லையா? சில பேர் துர்ச்செய்தி அதை 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 ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்கன்னாக்கா அந்த துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு அவங்களுக்கு பயங்கர ஆவலாக இருக்கும். தெரியுமா உனக்கு, அவர் தூக்கு போட்டுக்கிறான் யாரு அப்படின்னும். இவங்களுக்கு இந்த நியூஸ்லாம் சொல்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேயது. சில பேர் துர்ச்செய்தியை பரப்பணும்னா, தெரியுமா அந்த பொண்ணு அப்படியா, அதை பேசுறதுக்கு இப்படியெல்லாம் ஐயோயோ பயங்கரமாக பிசாசு ஜெயம் எடுக்கிறான். சில கிறிஸ்தவங்களை பார்த்தா ஜெபிக்கவே மாட்டாங்க, தேவ சமூகத்தில் போய் நிற்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக நெருக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நெருக்கத்தை அறிக்கையிட மாட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கையிடலாம் மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, புலம்பி புலம்பி புலம்பித்து இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்லவா, எல்லாருமே சொல்லாமா? இன்றைக்கி நம்ம பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம தயாராகி கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா முழுக்க முழுக்க நம்முடைய வாயின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், நம்மை குறித்த தெளிவான தேவ சித்தத்தை நம்ம அறிக்கை செய்யலைன்னா நமக்கு கானானுக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு கவனிங்க, தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குற, விசுவாச அறிக்கை நீ சிருஷ்டிக்கணுன்றாரு. இன்றைக்கு அநேக சபைகளில், நல்லா கவனிங்க, இன்றைக்கு அநேக சபைகளில் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, விசுவாச அறிக்கை இல்லை. தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்களையே அறிக்கை செய்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் என்கின்ற அந்த ஒரு மகிமையை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஜீவனே இயேசு கிறிஸ்துக்குள் தான் நம்ம வருது, நம்ம பார்த்துட்டோம். இந்த விசுவாச அறிக்கையினுடைய ஜீவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் வருகிறது. ஆமென். நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்க நான் கொண்டு போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டு பாரான் வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் மோசையை கூப்பிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு தலைவரை சூஸ் பண்ணி 12 பேரை போய் அனுப்பு, அந்த கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வரட்டும், பார்த்துட்டு அது எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறா, 12 கோத்திரத்தில் 12 பேரை அனுப்புகிறார். ஆமேனா. போயிட்டு வந்த 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினார்கள். என்ன பரப்பினார்கள்? உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், இந்த 100 நாள் வேலையை எதுக்கு தெரியுமா தராங்க சம்பளம்? 100 நாள் வேலை இப்போ நடக்குது இல்லையா, எதுக்கு தெரியுமா சம்பளம் தராங்க? நீ 100 நாள் வேலைக்கு போயிட்டு நீ வரும்போது நீ நீ எப்படி நல்லா தூய்மையாக இருக்கிறியா, உன் இருதயம் தேவ பிரசன்னம் நிறைந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அங்கே ஊருக்கு அதை பேசுறதுக்குன்னே தராங்க. சில கிறிஸ்தவர்லாம் பார்க்குறேன், உக்காந்தாவே தாறுமாறான வார்த்தைகள் தான் வெளிப்படுது. துர்ச்செய்தியை பரப்புகிற கூட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் வனாந்தரத்தில் விழுந்ததுக்கான காரணமே அவர்கள் சிருஷ்டிக்கவில்லை, அவர்கள் தேவர்களாக இருக்கவில்லை. தேவர்கள் என்றால் சிருஷ்டிக்க வேண்டும். ஆமெனா. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தாங்கன்னா, அவிசுவாசமான வார்த்தையை அறிக்கை செய்தார்கள். ஐயோ, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் செத்து போய் விடுவோமே, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, ஏனாக்கின் புத்திரை நாங்கள் பார்க்கிறோமே, அந்த பட்டணங்களாம் மதில் சூழ்ந்த பட்டணம்தான், அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால் அங்கே ஏனாக்கின் புத்திரர்கள் பார்த்தோமே, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளைகளை போல் இருந்தோமே, நாங்களும் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல் இருந்தோமே, நாங்கள் அழிந்து விடுவோம், நாங்கள் செத்து விடுவோம், நாங்கள் அப்படியே போயிடுவோம், நாங்கள் நாசமா போயிடுவோம். இதையே அறிக்கை செஞ்சானுங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி, கானான் தேசத்துக்கு போறதுக்கு தான் கூட்டின்னு வந்தார் ஆண்டவர். ஏன் வேவு பார்க்க அமிச்சாரு?
நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ மாடு கிடையாது. இந்தா உனக்கு எவ்வளோ வேணும்? 10,000 வேணும், இந்தா 10,000 வச்சுக்கோ அப்படின்னு உனக்கு எத்தனை கொடுக்கறதுக்கு நீ மாடு கிடையாது, நீ மனுஷன், நீ தேவசாயல். என் கர்த்தர் எனக்கு என் தேவையை சந்திப்பார். நீ அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. ஆமென், ஆமென். புரிஞ்சு போச்சா? இப்போ ஏன் கானானுக்குள்ளே போகலன்னு? அந்த ரங்கத்தில் நிறைய பாவம் இருக்கும். தனியாக போ, உனக்கே தெரியும், ஐயோ எனக்குள்ளே இவ்வளோ பாவம் இருக்குது, நான்லாம் அவள் தான், ஆண்டவர் என்ன கைவிட்ட நல்லா ஒன்றுத்துக்கும் நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன் தெரிஞ்சு தான் அவர் உனக்காக உயிரை கொடுத்தாரு. ஆமேனா? எனக்காக அவர் உயிரை கொடுத்துரு. அறிக்கை பண்ணு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் அறிக்கை பண்ணு. பாலும் தேனும் ஓடுகிற இந்த பரம கானானை அறிக்கை பண்ணு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதுக்காக வாக்குத்தத்தம் தெரிஞ்சு போச்சா? இப்போ மனுஷன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். என்னாகம புத்தகம், ஏன் இவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை? என்னாகமம் 13வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என்னாகமம் 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை யார் அனுப்பு? நீ யார் அனுப்பு? மாட அனுப்பு அல்ல. நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா, விசுவாசத்தில் எங்களை வாழ முடியாது. பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ வாயை திறந்து அறிக்கை செய்யா, இயேசுவின் நாமத்தில் இது நடக்கும்னு சொல்லி அறிக்கை செய்யா. புலம்பல நிறுத்தியா, உன் புலம்பல நிறுத்து. ஏன் இன்னைக்கு உன்னால் விசுவாச அறிக்கை பண்ண முடியலன்னா, வசனம் உள்ளே இல்லை, அவ்வளோதான். வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் உனக்காக என்னென்ன செய்து முடித்திருக்க என்பதை அறிக்கை பண்ணிக்கினே இருப்ப. உனக்கானதை நீ சிருஷ்டித்து கொண்டே இருப்ப. சில பேரை பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி பேசினாங்கன்னாவே கோடு வேர்டாகவே பேசுவாங்க. ஆமாம், இவருக்கு பெரிய மோசன் நினைப்பு, இவர் போயிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருவார், இவர் பெரிய பேதர் நினைப்பு, இவர் கையை அசிச்சார்னா இவர் நிழல்பட்டு, இப்படியே கோடு வேர்டு பேசுவாங்க. அதுலேயே நிறைய டாக்டர்னு கற்றுக்கலாம். இன்றைக்கி ஒன்று சேர்ந்தா என்ன பேசுகிற, உன் வாயில் என்ன வார்த்தை வருது? எல்லாம் அவிசுவாசமான வார்த்தையும் துக்கமான வார்த்தையும் கண்ணீரான வார்த்தையும். நீ என்ன அறிக்கை பண்ணுறியோ அதுதான் நடக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒரு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இதில் உப்பே இல்லை, இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா, அந்த காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல வார்த்தையே வராது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மா எதுனா ஆகிடு போகுது, சின்ன ஒரு தலைவலி தான் சொல்லுவாங்க. தலைவலி, ஐயோ ஜுரம் கொதிக்குதே, ஐயோ குழந்தை என்ன இப்போ? இயேசுவின் நாமத்தில் ஜுரமே வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் அறிக்கை பண்ண முடியல. வசனம் உள்ள இல்லை. தேவன் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் உள்ள நாமத்தில் நீ அறிக்கை பண்ணு. நீ தேவர்களாக மாற வேண்டும். உனக்கானதை நீ சிருஷ்டிக்க வேண்டும். வேறு யாருமே பண்ண முடியாது. உன் வாழ்க்கையை நீ தான் கட்டணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுவார். எதுக்கு ஜெபம் பண்ணுவார் பாஸ்டர்? அவங்களுக்கு பலன் கொடுங்கப்பா, அதுக்கு தான் ஜெபம் பண்ண முடியும். உனக்கானதை நீ தான் சிருஷ்டிக்கணும். நான் இந்த சிருஷ்டிக்கணுன்ற வார்த்தை சொல்கிறது பயங்கரமானது. ஆமேனா? நம்ம தேவர்கள் இந்த தேவ வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நல்லா உள்ள அதுதான் பைபிள் ஸ்டடிலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனிதர் அனுப்புவா, மோசே மனிதர் அனுப்பு, கானானுக்கு மனிதர் அனுப்பு. வாசி தொடர்ந்து. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். எல்லாம் போனவங்க யாருங்க சொல்லுங்க? போனவங்க யாருங்க? தலைவருங்க. தலைவருங்க வந்து இப்போ செய்தி சொல்லணும், அறிக்கை பண்ணணும், அறிக்கை கொடுக்கணும். இந்த அறிக்கையை அந்தந்த கோத்திரத்தார் விசுவாசித்து ஆமேன் சொல்லணும். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஆமேன் அப்படின்றது. அப்படியே ஆகட்டும். ஆனால் போனவனுங்க மாம்சத்தில் பார்த்தானுங்க. ஆமேன் சொல்லுங்க. எதில் பார்த்தானுங்க? விசுவாசத்தில் பார்க்கல. விசுவாசத்தில் பார்த்துருந்தான 10 கோத்திரத்தில் 10 தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு மாம்சத்தின்படியே பார்த்துட்டு, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க, இப்படியே சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை கரைய செய்தார்கள். ஒரு காரியத்தை அன்பாக சொல்கிறேன், துர்ச்செய்தியை பரப்புறத்தில் பயப்படுங்க. யாருக்காக வந்து ஒரு கெட்ட காரியம் இருக்குதுன்னா அந்த கெட்ட காரியத்தை சொல்கிறதுக்கு நடுங்குங்க. உங்கள் வாயில் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க.
அதை கேட்கறனுடைய மனசு உடையும், அவங்க மனசு திகில் கொள்ளும், அவங்க மனசு பதபதக்கும். அதுக்கு காரணம் நீயா மாறிடுவ. இதனால தான் இன்னைக்கு அநேகம் பேர் தேவ ராஜ்யத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க என்ன செய்தார்னாக்கா துர்ச்செய்தி பரப்பினார்கள். எப்படிப்பட்ட துர்ச்செய்தி பாருங்க பார்க்கலாம். 32வது வசனம் வாசிக்கும் போது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். எதை பரம்ப செய்தாங்க? துர்ச்செய்தி பரப்பினாங்க. ஊருகதை பேசுறத ஆவியெல்லாம் ஏசுறத நாம இன்றைக்கே ஓடுவதாக. ஆமேனா? உன் வாயில் தேவன் என்ன வார்த்தையை கொடுக்குறோ அந்த வார்த்தையை மட்டும் பேசு. ஒருவேளை தவறி விழுந்துட்ட பாவத்தில், அவள் தான் நான் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஒழுங்காக வைக்கிறேன், எனக்கு இப்படி தான் நடக்கும், நான் செஞ்ச பாவம் இப்படி, நான் என்ன சொல்கிறேன், நீ பாவம் செஞ்ச அப்போனா இவ்வளோ காலம் நீ நன்மை அனுபவிச்சே, நீ என்ன பெரிய நன்மை செஞ்சுட்டப்போ? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆமேனா? நான் என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை. ஆமேனா? இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிற்பாடு இப்படிப்பட்ட துர்ச்செய்தியை பரப்பாதிருங்கள். உங்களுடைய வாயில தூஷணமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நல்ல கவனிங்க, 2 பேர் மாத்திரம், காலேபும் யோசுவாவும் மாத்திரம் நற்செய்தியை பரப்புகிறார்கள், நற்செய்தியை பேசுகிறார்கள், விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறார்கள், விசுவாசத்தை சிருஷ்டிக்கிறார்கள், தங்களுக்கான ஜெயத்தை சிருஷ்டிக்கிறார்கள். எப்படி இந்த சபையார்ல என்ன பண்ணாங்க பாருங்க பார்க்கலாம். 14:1 வாசிக்கும் போது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். நல்ல கவனி, இந்த பெரிய பாவம் பண்ண இந்த ஒரு ஆசாமிங்க யார் தெரியுமா? இந்த 10 கோத்திர தலைவர்கள். அவங்க என்ன பண்ணிட்டானுங்க? அவள் தான் முடியாது, ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்க, நம்மளாம் அழிஞ்சோம், நம்மை காத்த நிழல் நம்மோடு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்தார்கள். ஆமென், ஆமென். அவங்க மறந்துட்டாங்க. இன்றைக்கும் அநேகம் பேர் நம்மை காக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய செட்டைய நிழலை மறந்து விட்டோம். அப்படியா? இன்றைக்கு உயிரடைவோமாக. ஆமேனா? அவங்க எல்லாம் அழுது புலம்பினாங்க. ஜனங்கள் அன்று ராமுழுது அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனாமல் நலமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொல்லி, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன சொல்றாங்க? ஏன் ஆண்டவர் சோதிக்கிறாரு? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? இதே சொல்றது, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. இந்த வார்த்தைக்கு எச்சரிக்கை. தேவன் நமக்கு நன்மையை மாத்திரமே கொடுக்கிற தேவன். உன் வாயில நீ என்ன அறிக்கை செய்ய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன் பூர்ண விசுவாசத்தோட தேவன் அதை ஆகும்படி செய்வார். நீதான் உன் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வேண்டும். முதல்ல நீ அறிக்கையிடு, உன் சிந்தனையில் கொண்டு வா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆனால் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் என்ன சொல்றாங்க? 6ஆம் வசனம் வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், சொல்லுங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற என்ன அறிக்கை இது பாருங்க, என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க, என்ன பிம்பத்தை கொண்டு வருகிறார்கள். நம்ம பேசுற வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஏமா கவனிங்க, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நாம் பேசுகிற வார்த்தைக்கு பிம்பம் இருக்கிறது, அந்த ஒரு உரு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அப்படி ஆக்ஷன் பண்ணி அப்படியே பரபரப்போடு அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மைண்டில் வச்சுருவாங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமா? நியூஸ் சேனல் தான். இந்த நியூஸ் சேனல் போய் பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். எங்கே எவன் கொள்ளையடித்தான், கொலை எப்படி நடந்துச்சு, இந்த கொலையை எப்படி பண்ணானுங்க, அதை வேற சிசிடிவி அது வேற முந்திக்கின்னு வேற காட்டுறானுங்க, சிசிடிவி காட்சி. இதெல்லாம் பார்த்து ஜனங்களுடைய இருதயம் கரைகிறது. என்றைக்குமே ஒரு ஜனங்களுக்கு நல்ல காரியத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க.
விசுவாசத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இவங்க சொல்றாங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இவங்களுடைய பிம்பம் எப்படி இருக்குது பாருங்க, இவங்க காட்டுற பிம்பம் எப்படி இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியம்ன்றாங்க, நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாருன்றாங்க. நல்ல விசுவாச வார்த்தை சிருஷ்டிக்கிறாங்க. அப்புறம் கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட சொல்லுங்க, பயப்படாத. ஆமென் சொல்லுங்க. அம்மா சில பேர் வேதனையோடு இருப்பாங்க, அவங்கள போய் மேலே மேலே உன் சாபம் உன் பாவம் அப்படின்லாம் பேசிக்காக சொல்லாதீங்க. அவங்களுக்கே தேவ அன்பை புரிஞ்சுக்கின்னு அவங்க உள்ளே வரும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை வந்துச்சுன்னா பாவத்தை குறித்து பேசலாம். முதல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஊட்டுங்க. யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டின்னு வந்து இயேசு கிறிஸ்து உனக்காக இருக்கிறார், உன் வியாதி சுகமாயிடும், நீ குணமாயிடுவ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க. எந்தெந்த சூழ்நிலை பிள்ளைங்கள் மதிக்கலையா, இது புள்ள நாசமாக, இது அப்பனுக்கு புள்ள தப்பாத பிறந்துக்குது பார் சனேனே, அதெல்லாம் எங்கே போவோம், அப்படியே தான் சுற்றி சுற்றி வரும். உன் வார்த்தை உன்னையே அடிக்கும். நீ என்ன விதைக்கிறையோ அதை நீ அறுப்ப. சில பேர் அம்மா அப்பாங்கெல்லாம் சண்டை போட்டுனாங்கனாக்கா பிள்ளைங்களை பிடிச்சி அடிக்கிறது. உங்கள் அம்மா மாதிரியே இருக்கிற பாரு. அந்த பிள்ளைங்களை இயேசுவை போலேயே நீ மாறு, இயேசுவை போலே இருக்கிறியே, இயேசுவே இங்கே வான்னு கூப்பிடுங்க அந்த பிள்ளைங்களை. ஆமேன் சொல்லுங்க. இயேசுவே இங்கே வா. அந்த பிள்ளைய பார்த்து இயேசுன்னு அறிக்கை பண்ணு. அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவில மாற சொல்லி சொல்லுங்க. அவங்க அறிக்கை பண்ணுறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. பயங்கரமான யானாக்கின் புத்திரர் தான், கோலியாத்தை போல பயங்கரமான நெடியவர்கள் தான். ஆனால் சொல்கிறாங்க அவங்க நமக்கு இரையாவாங்க. உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆமென் சொல்லுங்க. உன் பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் எடுப்பாய். ஏதோ ஒரு பொண்ணு தவறு பண்ணிச்சு, அதை ஊதி 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 பெருசாக்கி, நீ கவலைப்படாத, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் சொல்லுங்க 7 நேது பூரணம், நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்ப. ஆமென் சொல்லுங்க. கர்த்தராக தேவன் அவர் உங்ககிட்ட ஒரு நன்மையும் பார்த்து உனக்கு நன்மை செய்யலை, உங்ககிட்ட ஒரு நீதியை பார்த்து நன்மை செய்யலை, உங்ககிட்ட ஒரு நீதியும் இல்லை. அவருடைய கிருபை உன் மேலே பூர்ணமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விசுவாச அறிக்கை தான் கர்த்தராக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவன் எவனோ அவனை நானும் தேவ தூதர்களுக்கு அறிக்கை செய்வேன். அறிக்கை செய்யணும். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் மறுதலிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். இன்னைக்கு மனுஷர்கள் மத்தியில், நீ வேலை செய்கிற இடத்துல, உன் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நான் இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அறிக்கை செய்ய முடியுதா? ஆமென். அறிக்கை செய்ய. அவங்க சொல்றாங்க, சிம்பிளா சொல்றாங்க, அந்த ஜனங்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த விசுவாச அறிக்கை தான் நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தரவா? யாராயிலும் அவிசுவாசமான காரியத்தை, எது அவிசுவாசமான காரியம்? உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தையை அப்படி யாராச்சும் பேசினாங்கன்னா, பக்தி விருத்தி உண்டாக்காத வார்த்தையை பேசினாங்கன்னா அதுதான் கெட்ட வார்த்தை. அப்படிப்பட்டவங்களை விட்டு நைஸாக விலகிடு. அவங்கள வாயை திறந்தனாவே சில பேருடைய ஆவி பார்த்தனா ஊரு கதையை பேசும். அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துருமோ? இப்போ டிவி சீரியல்லாம் பார்க்குதுங்கள, அதை பார்த்த உடனே அதை அப்படியே மைண்டில் போய் உட்காந்துக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடந்துருமோ அப்படி பயந்து போயிட்டு எனக்கு எத்தனையோ குடும்பங்கள் சிதைஞ்சு போச்சு. எபேசியர் நிருபத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் அதுல 30 வசனம் வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் நீங்கள் மேல வசனம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல கவனி, எதை பேசணுமா? பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணுமா? நல்ல கவனிங்க. எந்த வார்த்தைய? நல்ல வார்த்தைய. சரி, இப்ப கெட்ட வார்த்தைனா எது? ஒரு மனுஷனுக்கு நான் பேசுகிற வார்த்தை, ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ நான் பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படுமா?
இது பக்தி விருத்தியை உண்டாக்குதா அல்லது அவளை பின்மாற்றல் தள்ளுதான உசாரா பார்த்துக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதுதான் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை நமக்குள்ள என்ன நினைப்போம், இப்படி அப்படி இந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிற அந்த வார்த்தை தான் கெட்ட வார்த்தை நினைக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காத வார்த்தைகள் அத்தனையும் கெட்ட வார்த்தையே. ஒன்று சேர்ந்து அரசியல் பேசாத, ஒன்றா கூடி அரசியல் உட்காந்து பேசாத, தேவையில்லாத காரியங்களை பேசாத. அதுதான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். 141 சங்கீதம். எல்லாம் திருப்பிங்க போகலாம். எல்லாரும் வாய் திறந்து இந்த ஜெபம் பண்ணலாமா? 3ஆம் வசனம் வாசி. 141 சங்கீதம் 3ஆவது வசனம். கர்த்தாவே என் வாய்க்கு சீல் வையும். சொல்லுங்க, என் வாய்க்கு ஒரே ஒரு 5 ரூபா போதும். ஃபெவிக்விக் வாங்காந்து அப்படியே உதட்டில் ஒட்டிக்கோ, ஊருக்கு அதை பேசுறதை நிறுத்துவேன். ஆமென். அவிசுவாசமான வார்த்தை, கெட்ட வார்த்தை. எப்போ பார்த்தாலும் சில மாமியாருங்க என்ன பண்ணணும்னா வீடு வீடா போய் உட்காந்து மருமகளை பற்றி குறை சொல்கிறதே வேலை. நீ பேசிக்கினே இரு, வேற மாதிரி தான் நடக்கும். அது நீ என்ன அறிக்கை பண்ணுறியோ அதுதான் நடக்கும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் என் மருமக அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்லம்மா, அவள் நல்ல பொண்ணு, அவள் நல்லா ஆயிடுவா, என்னை என் குடும்பத்தை அரவணைக்கிறா, அப்படிலாம் நல்ல வார்த்தை பேசவே மாட்டேன். ஏன்னா நீ நல்லா ஆயிடுவியே. சில மருமகளும் என்ன இந்த பாவத்தை பயங்கரமாக பண்ணுவாங்க. ஒன்று அம்மா வீட்டுக்கு ஓடி இருக்கு. அதெல்லாம் முன்னாடி காலம். இப்போ குத்தனத்தையே வெட்டி தனியாக தூக்கின்னு போயிருக்கு. ஜாக்கிரதை, கொஞ்சம் ஜாக்கிரதை. ஒரு புள்ள பெற்ற மாமியார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் மருமகிட்ட கொஞ்சம் அப்படி இருந்துருங்க. ஏன் தெரியுமா? அப்படியே அழுக்க குத்தி தூக்கின்னு போயிடுவாங்க. காரணம் வாயின் வார்த்தை. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை. இந்த வாசலுக்கு ஒரு கேட் போடுங்க, கேட் போட்டு பூட்டு போடுங்க, வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுங்க, வாய்க்கு காவல் இருக்கட்டும். ஏன்னா இவங்க போயிட்டு வந்தவனுங்க, வேவு பக்கம் போயிட்டு வந்தவங்க துர்ச்செய்தியை பரப்பினார்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, தேவர்கள் மட்டும்தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். வாயின் வார்த்தை எவ்வளோ முக்கியம் பார்த்துக்குங்க. வாயின் வார்த்தை எவ்வளோ முக்கியம் பார்த்துக்க. வாயின் வார்த்தை சில பேர் என்ன பண்ணுவோன்னா, ஜபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் இயேசுப்பா மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அசட்டு நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு அசட்டு நம்பிக்கை. இது நல்லா ஊர் மாடு மாதிரி நல்லா ஊர் சுற்றுறது, வசந்த வாசிக்கிறதுல, ஜபம் பண்ணுறதுல, விசுவாசம் என்னன்னு தெரியாது. ஆனால் ஏசப்பா எதுக்கத்தாலும் ஏசப்பா செஞ்சிருவார். அதுவும் கொடுமை. நல்ல தேவனுடைய வார்த்தையை நல்ல இருதயத்தில் நல்லா இன்ஸ்டால் பண்ணி தியானம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணிக்கினே இருக்கணும். ஒரு காரியம், இந்த கர்ச்சீஃப் உன் கையில் வரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு நல்ல கவனி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்ச்சீஃப் எனக்கு வரும் அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணுவ பாரு. இயேசுவின் நாமத்தில் அப்போ தான் உன் கையில் வரும். உனக்கானதை நீ சிருஷ்டித்து கொண்டாய். ஆக தேவனுக்கு தேவர்கள் தேவை. சொல்லுங்க, தேவனுக்கு ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் தேவன். உன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் இருக்காது, அது தேவ சித்தமான பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். நீ ஆணையிட வேண்டும், நீ கட்டளை கொடுக்க வேண்டும். ஆமேன். எசேக்கியேல், இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஆண்டவரே அது உமக்கே தெரியும், நீ கட்டளை குர்றா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொன்னதும் உயிரடைகிறது. ஏனென்றால் கர்த்தர் தேவனுக்கு 2 வாய் உள்ள வார்த்தை. இது ஒரு வாய், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வேத வசனம் கையில் இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது. இதை அப்படியே அறிக்கை பண்ணு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்க என்று என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் மட்டுமே ஜீவன். ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமெனா? ஆக இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆமோதித்தால் மாத்திரமே நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமெனா? பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். மலை போல பிரச்சனை இருக்கும். மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு கட்டளை கொடு என்று கர்த்தர் சொன்னார். நீ மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று கட்டளை கொடுக்க அந்த மலை பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்னைக்கு எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? உன் வாயில் விசுவாச வார்த்தையை மாத்திரம் அறிக்கை பண்ணு. இந்த காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான்
கானானை சுதந்தரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவர்கள், அவர்கள் உத்தமர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை அறிக்கை செய்தார்கள். நாம் இன்னும் பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆனால் சபையினுடைய பிரமாணம் என்ன? சபையின் நோக்கம் என்ன? தேவ அன்பிலே பூரணப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பங்கடைய வேண்டும். இதையே நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமெனா? இப்போ நம்ம இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? யாக்கோபின் வல்லவர் என் மீட்பர். ஆமென். யாக்கோபின் வல்லவர் யார்? யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தவர். என்ன 2 பரிவாரங்களை கொடுத்தார்? பிள்ளைகளையும் மந்தையும் கொடுத்தார். பிள்ளைகள் தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். அந்த பிள்ளைகளையும் தேவன் கொடுத்தார். மந்தை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆக அந்த 2 பரிவாரம் என்பது மகிமையின் சரீரம். யாக்கோபின் வல்லவர் என்றாலே தேவாலயம். தேவாலயம் என்றால் மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரம் தான் இந்த வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதைதான் தாவீது 132ஆம் சங்கீதத்தில் ஒரு பாடலை பாடுகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1லிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரும். ஆரோகண சங்கீதம் இல்லையா? அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. ஆமேனா? என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். என்ன பண்ணினான்? அறிக்கை செய்தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆக யாக்கோபின் வல்லவர் என்றால் வாசஸ்தலம், தேவாலயம், மகிமையின் ஆலயம், மகிமையின் சரீரம். ஆமெனா? இதை அறிக்கை செய் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த தாவீது பொருத்தனை பண்ணினார், அறிக்கை செய்தார். அதே போல தனக்கு முன்பதாக இருந்த பெரிய பிரச்சனைகளை பார்க்காம, பயங்கரமாய் இருக்கிற சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலையை பார்க்காம, பயங்கரமான தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு என்னை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மை சூழ்ந்திருக்கிறவர் தான் பார்க்கணும். பயங்கரமான சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இதுவே தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு. ஆமெனா? உன்னை குறித்து நீ குறித்த காலத்தில் வீடு கட்ட வேண்டும் என்பது தேவ சித்தம். காத்திரு, உட்காந்து தேவ சமயம் காத்திரு. கட்டளை கொடு. இயேசுவின் நாமத்தில் வீடு கட்டுருவேன். ஆமேனா? இயேசுவின் நாமத்தில் இனி கடன் வாங்க மாட்டேன். ஆமேனா? இயேசுவின் நாமத்தில் கடன் அடைக்கப்பட்டு விடும். ஆமேனா? விசுவாச அறிக்கை பண்ணு, வாயை திறந்து பேசு. அதனால தான் இந்த யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மாத்திரம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை வசந்த வாசிக்க பார்க்கலாம். மறுபடியும் என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம். என்னாகமம் 13வது அதிகாரத்தில் 14 வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தில் 29 வாசிக்க பார்க்கலாம். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விடும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். ஏமா, நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற நினைக்காத. நீ கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாய். சபையில் வந்து உக்காந்துட்டு என் வாய் இருக்குது, எங்களுடைய வாய், நாங்கள் தாறுமாறாக பேசுவோம். 73ஆம் சங்கீதம் சொல்லுவோம், எங்களுடைய வாய். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. உன் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் ஆகுது. அதே சமயம் பேசாமலும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தாவே, உமது வார்த்தை ஆண்டவரின் நாள் முழுவதும் துதியாக சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். உன் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக முறுமுறுத்தல்ல. எப்பெல்லாம் உன் குறைய சொல்லி 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 எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு எப்படி இல்லை, இப்படி இல்லை சொல்ற கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? உனக்காகத்தான் நான் ஜெயம் எடுத்தேன், உனக்காகத்தான் சிலுவையில் யாவையும் செய்து முடித்தேன். என் சிலுவை வெற்றியை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறார். உடனே கர்த்தர் சொல்றாரு, எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஏனென்றால் இந்த எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் யோசுவாவும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் மாத்திரம்தான் தேவர்கள். ஆமென் சொல்லுங்க. யாருங்க அவங்க? தேவர்கள். ஏன் தேவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சித்தத்தின்படியே தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நான் சிருஷ்டித்தேன்.
ஆமென். நான் சொன்ன ஆகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இதுதான் விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கை உடையவர்கள் தான் தேவர்கள். ஏனென்றால் அவள் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வேதம் இருக்கிறது. அவங்க வாயில தீங்கு ஒன்றும் வராது. தாவீது சொல்ற, என் வாய்க்கு காவல் வச்சிருங்க ஆண்டவரே, நான் தேவையில்லாத கெட்ட வார்த்தையை நான் பேசக்கூடாது. அப்போது இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கணும்? வேதம் நிறைந்திருக்கணும். 37ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 37வது சங்கீதம். அதில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேச வேண்டும்? 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நல்லா கவனி, அவன் நாவு எதை பேசும்? ஆனால் நீதிமான் இல்லாத அநீதிமான இருக்கிறான் பாருங்க, அநியாயக்காரன், துன்மார்கன், அவன் என்ன வார்த்தை பேசுவான்? கெட்ட வார்த்தையை பேசுவான். கேட்கறவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தையை பேசுவான். நான் மறுபடியும் சொல்கிறேன், கெட்ட வார்த்தைன்னா என்ன வார்த்தை? கேட்கறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கேட்கறவங்களுக்கு பிரயோஜனம்னா பக்தி விருத்திக்கு உண்டாக்கி அவளை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நல்ல வார்த்தை. நல்லா கவனிங்க, மறுபடியும் அந்த 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பேசுவதில்லை. வேதம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். தேவன் அருளிய வேதம் உன் இருதயத்தில் இருந்தால் தான் எதை எப்படி எப்போ பண்ணணும் என்கின்ற அந்த ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து வச்சுட்டாரு. நமக்குள்ள விசுவாசம் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய பலன் நமக்கு இல்லை. வேதத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தியானம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இந்த வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பைபிள் ஸ்டடி ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக பல ஆராய்ச்சிகள் மூலமாக சத்தியத்தை நம்ம தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார். அதையெல்லாம் நமக்கு ஸ்லைடு போட்டு எனக்கு புரியாதுன்றதுனால பல படங்களை போட்டு 2023 டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்கள் போர்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? படம் போட்டு ஒவ்வொன்றையும் படம் போட்டு விளக்கி உங்களுக்கு காண்பித்தேன். அந்த வேதமெல்லாம் உன் இருதயத்துக்குள் இருந்துச்சுன்னா நீ பண்ணுற அறிக்கை முழுக்க விசுவாச அறிக்கை மட்டும்தான் உன் வாயில் வரணும். விசுவாச அறிக்கை மட்டும் வாயில் வருதுன்னா, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய வார்த்தை உன் வாயில் வருதுன்னா நீங்கள் தேவர்கள். ஆனால் மற்றவருடைய ஜனங்களுடைய மனசு பதறக்கூடிய அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாவுறதுக்கு இப்போ தான் ஃபோன்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாவாளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்களை அனுப்பி விடுவாங்க, போய் இது சாவு போய் சொல்லிட்டு வாப்பான்னு. யாராச்சும் இங்கே தூரம் யாராச்சும் புதுசாக ஆளாக பார்த்தோன்னே ஜனங்கள்லாம் வந்து ஜே நிற்பாங்க. ஐயோ, என்ன யார் வீட்டுக்கு சின்ன துக்க செய்தி வரப்போது தெரியலையேன்னு. அதாவது யார் வீட்டுக்காவது போயிடுச்சுன்னா அப்படியே அங்கேயே உட்காந்து ஓடு பிறண்டு உருண்டு அழுது. இந்த துக்க செய்தியை பரம்புவதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், துர்ச்செய்தியை பரவுவதற்கு. இதில் நிறைய ரகசியம் இருக்குது இந்த வார்த்தையை பேசுகிறதுக்கு. நல்லா சில பேர் துர்ச்செய்தியை பேசினே இருப்பீங்க இல்லையா? யாருக்கோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அமைதியாக நின்றுக்க, நான் சொல்ல மாட்டேன், நீ வேணா போய் சொல்லிக்க. துர்ச்செய்தியை பரவுறதுக்கு கவனம். அது மனசு, அந்த மனசை நீ உடைக்கக்கூடாது. ஒரே சம்பவத்தை மாதிரி சொல்லி நான் முடிக்கிறேன்னு. தாவீது ராஜாவாக இருக்கிறாரு. அப்சலோம் என்ன பண்ணிட்டான்னா தாவீதுக்கு விரோதமாக ராஜ்யம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி ஒரு சூழ்ச்சியின் மூலமாய் தாவீதை யோர்தான் நதியை கடக்க பண்ண விட்டான். தாவீது இப்போ உயிருக்கு பயந்துக்குன்னு யோர்தானை கடந்து கீலேயத்தில் போய் அங்கே இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை தேவன் அபத்தமாக்கும்படி செய்துவிட்டு எப்ராயிம் மலைக்காட்டில் யுத்தம் நடக்குது. இப்போ யோவாப், தாவீதுடைய படைத்தலைனாகிய யோவாபுக்கும் இங்கே அப்சலோமுடைய படைக்கும் எப்ராயிம் மலைக்காட்டில், அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கம், யோர்தானுக்கு மேற்கு பக்கம். இப்போ தாவீது யோர்தானுக்கு கிழக்கு பக்கமா இப்போ என்ன பண்றாரு, கொஞ்சம் சேஃபாக குடியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்குது. இப்போ தாவீது சொல்றாரு யுத்தத்துக்கு போகும்போது, எப்பா என்னதான் இருந்தாலும் அப்சலோமியாம் புள்ளப்பா, கொஞ்சம் பார்த்து நடத்துங்க, நீங்கள் யுத்தத்தை ஜெயிச்சாலும் அப்சலோம உயிரை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். ஆனால் அங்கே போனால் அப்சலோம ஒரு காட்டு கருவாலி மரத்தில் அவனுடைய தலை முடி மாட்டின அந்த இடத்துல தொங்கும் போது ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சே சாகடிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டதும் இஸ்ரவேல் படைகளும் பட்டுண்டு பயங்கரமாக விழுந்தார்கள். தாவீதுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சது. இதை பார்த்து கொண்டே இருந்த அகிமாஸ் என்கிற ஒரு ஆசாரி, அவன் சாதோக்கினுடைய குமாரன் அகிமாஸ், அவன் என்ன பண்ணுறான், யோவாபு கிட்ட போயிட்டு நான் போய் இந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்க போகிறேன். உடனே யோவாபு சொல்லுவான், எப்பா இது நல்ல செய்தி இல்லைடா, நீ ராஜாவுக்கு இதை அறிவிக்க வேண்டாம். இல்லை நான் போய் சொல்லி அவனை ஒத்த காலில் நிற்கிறான்.
ஆனால் நல்லா கவனிங்க, கூஷ் என்பவனை இந்த யோவாபு கூப்பிட்டு நீ போயிட்டு இந்த காரியத்தை ராஜாவுக்கு போய் சொல்லு அப்படின்னுவார். இவன் கூஷை அனுப்பிட்ட பிற்பாடு கூட இவன் தொல்லை பண்ணுவான் இந்த அகிமாஸ். அகிமாஸ் அப்படின்னா பிரதர் ஆஃப் ஆங்கர் என்று அர்த்தம். பிரதர் ஆஃப் ஆங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னது? கோபக்காரனுடைய சகோதரன், கோபத்தின் சகோதரன். கோபம் யாருக்கு வரும் அப்படின்னா சுயநீதிக்காரனுக்கு தான் கோபம் புருன்னு வரும். இந்த சுயநீதிக்காரன் தான் சாத்தான். இவன் தான் நியாயபரமான சுயநீதிக்காரன். ஆக யாருக்கு இந்த துர்ச்செய்தி பரப்புகிற எண்ணம் வரும்னா கோபக்காரர்கள், அதாவது சுயநீதிக்காரர்கள். வாயை திறந்தாவே ஊருக்காதே அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க. அதனால் தான் மரணம் அவர்களை குடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகிற ஜீவ வார்த்தையை பேசணும். இவன் ஓடுறான். இவன் கூஷுக்கு முன்னாடி இவன் முந்திக்கிட்டு போய் அகிமாஸ் போய் தாவீதுகிட்ட போய் நிற்கிறான். என்னப்பா நல்ல செய்தியா? ஆமாம் ஜெயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. சரி, பிள்ளையாண்டனாகி அப்சலோம் எப்படிப்பா? அது என்னமோ சந்தடி மாதிரி தெரிஞ்சுது, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்கே போய் மழுப்பிக்க நிற்கிறான். உடனே கூஷ் வரான், உடனே சொல்கிறான் அப்சலோம் காலின்னு. உடனே தாவீது வயிற்றுல வாயில் ஆச்சுன்னு வெற்றி தான் கிடைச்சிது அவருக்கு. ஆனால் அதை விட தம் மாம்ச குமாரனாகிய அப்சலோம் இழந்து விட்டேன்னு சொல்லி வயிற்றுல வாயில் வச்சுன்னு அழுது புலம்புவார். யோவாபு சொல்லுவார், ஒழுங்கா வெளியே வாயா, உனக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்பனா தேவன் யுத்தம் பண்ணார், நீ வரலன்னா எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய அபத்தமாக போய் முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியே கூப்பிடுவார். நான் என்ன சொல்கிறேன், துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை. வாயை மூடிக்க. யார் மூலியமாவது இந்த செய்தி பரவட்டும். கெட்ட செய்தியா அதில் சில பேருக்கு தலை வெடிச்சிடும். இந்த அகிமாஸ் மாதிரி அந்த செய்தி போய் நான் தான் முன்ன போய் சொன்னேன், அதில் வேறு நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், எனக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு தெரியும். ஊர் கொளுத்தி ஒரு வீட்டு பிரச்சனையை அவ்வளோ அவ்வளோ ஸ்பீடாக காட்டு தீயை விட எடுத்துகிட்டு போவீங்க. எங்க விசுவாசமான வார்த்தை? உன் வாயில விசுவாச அறிக்கை எங்க? கர்த்தர் இந்த விசுவாச அறிக்கையை கேட்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ உன் வாயில அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசத்தில் ரட்சிக்கப்படுவாய். எங்கே போச்சு இந்த ரட்சிப்பினுடைய அந்த வார்த்தைகள்? அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லாததுனால தான் தேவையில்லாத வார்த்தைகள் வெளியே வரதுக்கு காரணம். அப்போல்லாம் சபையில் ஒன்று கூடினாங்கன்னா பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் கோடு வேர்ட்லேயே, பைபிள் கோடு வேர்ட்லேயே பேசுவாங்க. அதில் நிறைய டாக்டரின் கற்றுக்கலாம். நான்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி பரிசுத்தவங்க எல்லாரும் பைபிள் கோடு வேர்ட்லேயே பேசுவாங்க. எந்த காரியத்தை பேசினாலும். இன்றைக்கி பேசினா வெட்டி கதையும் ஊரு கதையும் நாசமாக போன கதையுமே நம்முடைய வாயில் அறிக்கை செய்கிறோம். ஆனால் இயேசுராஜா நாமத்துக்கு மகிமையாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு நல்ல வார்த்தையே பேசுங்க. இந்த நல்ல வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தில் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் நமக்கு நிறைவேற்றுகிற நல்ல தேவன் நமக்கு உண்டு. அந்த வசனங்களை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். யோசுவா 21வது அதிகாரம். ஏன்னா கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்தத்தை எப்படி அவர் சுதந்திரிக்க செய்தார். 45 வசனத்தை வாசிக்க. யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம். என்ன வார்த்தை? நல் வார்த்தை. சொல்லுங்க, என்ன வார்த்தை? நீ ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தனா, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பது உண்மையானால் உன் வாயில் என்ன வார்த்தை மட்டும்தான் வரும்? நல்ல வார்த்தை. நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இந்த வேத வசனம் எல்லாம் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி நீ சுதந்திரத்துக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 8:56 வாசிக்கும் போது, அவர் தேவாலயத்தை கட்டி அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கும் போது இங்கே சாலமோன் ஒரு பெரிய ஜபத்தை ஒன்று ஏறெடுப்பார். 1 ராஜாக்களின் புத்தகம் 8:56 நாம் வாசிக்கலாம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம், நல்ல கவனிங்க, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. எல்லா காரணம் தாமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதம் எனக்கானது. எல்லாமே சொல்லுங்க. அறிக்கை தான் பிரசங்கம் பண்ணும் போதே அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்றது. இந்த வேத வசனம் வரும்போதெல்லாம் அப்படியே இந்த நல் வார்த்தை எல்லாம் எனக்கானது. இது சொல்லப்பட்டுற வாக்குத்தத்தம் எல்லாம் எனக்கானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய செகண்ட் பார்ட் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான நம்முடைய வாயின் வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு சொல்லி.
நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். முதல்ல நீ சர்ச்சுக்குள்ளே வரையா, உனக்கு என்னென்ன காரியம் இல்லாமல் ஆகணுமோ இயேசுவின் நாமத்தில் ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் இது ஆகும், இயேசுவின் நாமத்தில் இது எல்லாம் கூடும், இயேசுவின் நாமத்தில் இது வாய்க்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமேனா? யாராச்சும் பலவீனமாக இருக்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆமேனா? சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற இயேசு அவர்தான் ஜீவன், அந்த ஜீவனில் உனக்கு ஜெயம் கிடைக்கும். ஆமேனா? அறிக்கை பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் இது நடக்கும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. வேணாம், இயேசுவின் நாமத்தில் நடக்கும். சரி, நான் சொல்லிக்கினே தான் இருக்கிறேன் பிரதர், அப்படின்னு வரமாட்டேன், கர்த்தர் சித்தம்னு அடுத்த வாரம் பார்க்கலாம் ஏன் வரமாட்டேன்னு. ஆமேனா? ஆக இன்னைக்கு முழுக்க நம்ம ஒரே ஒரு வார்த்தையை கற்றுக்கணும், விசுவாசத்தை மட்டுமே அறிக்கை பண்ணணும். ஆமேனா? பிரயோஜனமான வார்த்தையை மட்டுமே அறிக்கை பண்ணணும். நான் சிருஷ்டிகராக மாற வேண்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கையை நான் சிருஷ்டிக்க வேண்டும். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? இதுதான் தேவர்கள். இந்த நல் வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட தேவன் தவற விடாமல் எல்லாவற்றையும் நிறைவேற பண்ணி நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஆமேனா? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரலோக பரமபிதாவே